ஸ்ரீமதே ரமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. முன்னை வினயகல மூங்கில் குடியமுதம் பொன்னங்கலர்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு எண்ணு கடவுடையேன் யான். நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மேஷ லக்னம், ரிஷப லக்னம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், இது ஒரு கைட்லைன் தான், இருந்தாலும் துல்லியமாக இருக்கும். மேஷ லக்னக்காரர்கள் தங்கள் பிளான், எஸ்டிமேட், ப்ரப்போசல் பற்றி வெளியே பேசக்கூடாது. அப்படி வெளியே சொன்னால் அந்த காரியங்கள் தடைபட்டு நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பலதரப்பட்ட மல்டிபிள் டேலண்ட்ஸ் கொண்டவர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு இது பயன் தராது. அக்கம்பக்க வீட்டுக்காரர்கள், நெருங்கிய நண்பர்கள், சிறுதூர பிரயாணம் பற்றி வெளியே பேசக்கூடாது. சொன்னால் அதனாலேயே பிரச்சனை ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் நடப்பதற்கு முன்னால் வெளியில் பேசாமல் இருக்குது ரொம்ப நன்மை பயக்கும். அடுத்தது ரிஷப லக்னக்காரங்க அதிகம் வெளியில் சுற்றி வருமானம் பண்ணுறது, மார்க்கெட்டிங்கில் இருக்குது, அதிகமாக பிரயாணம் பண்ணி நிறைய இடங்களுக்கு போய் சுற்றி அந்த மாதிரி வருமானம் ஈட்டுபவர்களாக இருப்பாங்க. அதிகமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சாப்பாடு தூக்கம் சரியான நேரத்துக்கு இவங்களுக்கு அமையாது. அமையிற நேரத்தில் சாப்பிட்டுக்கணும், அமையிற நேரத்தில் தூங்கிக்கணும். அந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கை முறை இருக்கும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு வாழ்க்கை இவர்களுக்கு பெரிய அளவில் பிரயோஜனம் இருக்காது. நெட் ரிசல்ட் சுமாராகத்தான் இருக்கும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகள் வருமானம் பெரிய அளவுகளில் நன்மை தராது. உள்ளூர் வருமானம் நன்மைகளை ஏற்படுத்தும். ரிஷப லக்னக்காரர்கள் வயது முதியோர்களுக்கு உணவு, பாய், போர்வை, பெட்ஷீட் தானமாக வழங்க இது கொஞ்சம் சரியாகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.